அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து பேச தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். பிப்ரவரி மாதத்தில் உருவாகக்கூடிய இந்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? குறிப்பாக பார்த்தோம்னா பிப்ரவரி மந்த் நமக்கு வந்து 1.6 சென்டிமீட்டர் அளவிற்கு தான் மாநிலத்திலேயே மழை பதிவாகும். இந்த 12 மாதங்களில் மிக குறைவாக மழை பதிவாகக்கூடிய மாதம் பிப்ரவரி மந்த் தான். ஆனால் இந்த முறை பார்த்தோம்னா நமக்கு கடல் சார்ந்த அலைவுகள், இந்த எம்ஜேஓ, ராஸ்பே என்று சொல்லக்கூடிய கடல் சார்ந்த அலைவுகள் வரக்கூடிய நாட்களில் இந்திய பெருங்கடல் நோக்கி வருகை தரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் தாக்கத்தினால அடுத்த 2-3 நாட்களில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. தாழ்வு பகுதி தற்போது உருவாகினாலும் பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் வறண்ட வானிலையை தொடரும்னு எதிர்பார்க்கலாம். பகல் நேரத்தில் வெயிலும், இரவு நேரத்தில் வந்து பனிப்பொழிவும் குளிரும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த தாழ்வு பகுதி இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரும் போது பிப்ரவரி 21 முதல் 24 வரையிலான ஒரு 3-4 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை வானிலை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தாழ்வு பகுதியின் தாக்கத்தினால குளிர்காலம் பிப்ரவரி 20உடன் வந்து நிறைவு பெறும்னு எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு வெகுவாக இந்த குளிரும் பனிப்பொழிவும் குறைந்து 2-3 நாட்கள் மழை பொழிவும், அதனை தொடர்ந்து கோடை காலம் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த தாழ்வு பகுதி அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்றதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிப்ரவரி மாதத்துல உருவாகக்கூடிய இந்த தாழ்வு பகுதிக்கான காரணம் என்ன? இதற்கு முன்னாடி தாழ்வு பகுதி பிப்ரவரி மாதத்துல உருவாகி இருக்கிறதா அல்லது வலுப்பெற்றிருக்கா? குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு ஜனவரி மாதத்தில் வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்றாலும் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நமக்கு குளிர்கால மழை சில ஆண்டுகளில் கொடுத்துருக்கு. இந்த லானினா ஆண்டுகள்லேயே நமக்கு வந்து இது போன்ற ஒரு தாழ்வு பகுதிகள் உருவாகி மழைப்பொழிவு பதிவானதை பார்க்க முடியுது. இதற்கு முன்னதாக தாழ்வு பகுதியினால் தமிழகம் மழை பெற்றது. 2002ஆம் ஆண்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு தாழ்வு பகுதி உருவாகி இலங்கை குமரிக்கடல் வழியாக லட்சத்தீவு நோக்கி நகர்ந்தது. இதன் காரணமாக டெல்டா தென் மாவட்டங்களில் பெரிதாக மழை பதிவாகி அறுவடையெல்லாம் பெரிதாக பாதிக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது. அதே போல புயல் என்று பார்த்தோம்னா இதுவரைக்கும் வரலாற்றில் ஒரே ஒரு புயல் தான் உருவாகி இருக்கு. 1944ஆம் ஆண்டு அந்த புயல் சென்னைக்கு தெற்கே மாமல்லபுரம் அருகே கரையை கடந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 நிகழ்வுகளை தவிர பிற எந்த நிகழ்வும் பிப்ரவரி மந்த்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தல. நமக்கு குறிப்பா பார்த்தோம்னா ஒரு 4-5 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி கடலிலேயே வலுவிழந்த தரவுகள் தான் தற்போது வரைக்கும் இருக்கு. ஆனால் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியினால பெரிதாக பாதிக்கும் மழை இல்லை என்றாலும் அது அறுவடை விவசாயிகளுக்கு சற்று அச்சமூட்டும் மழையாக அமையும், அறுவடை செய்யக்கூடிய தானியங்களை பாதிக்கும் மழையாக அமையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக 3 நாட்கள் தான், பிப்ரவரி 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் மட்டும் விவசாயிகள் சற்று எச்சரிக்கையுடனும் அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியதும் அவசியமாக பார்க்கப்படுது. இந்த பிப்ரவரியில் உருவாக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதி மாவட்ட வாரியா எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவை தரும்? நம்ம கனமழை, மிக கனமழை, அதி கனமழை அது மாதிரியான மழையான எச்சரிக்கையை எதிர்பார்க்கலாமா? குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு அடுத்த ஒரு 2 நாட்களில் தான் இந்த தாழ்வு பகுதியை உருவாக இருக்கு. அதன் பிறகு மிக மெதுவாக தான் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகர இருக்கு. அதன் காரணமாக இதன் தாக்கம் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு தீவிரமான மழைப்பொழிவு கொடுக்குங்கிறது தற்போது உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் 21 முதல் 24 வரையிலான காலகட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தாழ்வு பகுதி வட இலங்கை மற்றும் காவிரி டெல்டா அருகே நகரும் போது சென்னைக்குமே மழைக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கு 21, 22 ஆகிய தேதிகளில். தற்போதைய நிலையில் இதன் காரணமாக குறிப்பா இது பெரிதாக பொதுமக்களை பாதிக்கும் மழையாக இல்லாவிட்டாலும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய விவசாயிகள் பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ள அறுவடை பணிகளை செய்வதும், அறுவடை செய்த தானியங்களை மழைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியதும் அவசியமா பார்க்கப்படுது. அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு பிறகு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் தமிழகத்தில் பனிப்பொழிவும் குளிரும் குறைந்து கோடை காலம் படிப்படியாக அதிகரிக்கும், வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மழை தொடர்பான உங்களுடைய முழுமையான தகவல்களுக்கு நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் வீரகுமார்.